ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த மாடலில் தான் நம்ம வந்து இந்த டுட்டோரியல் சீரீஸில் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபூட்டிங்லேருந்து எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போ இருக்கிற டாபிக் போயிடலாமா? எப்படி ஒரு டெக்லா ஃபைலை ஓப்பன் பண்ணுறது தான் இன்னைக்கு உள்ள டாபிக். நீங்கள் இப்போ ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்லா ஃபைல் ஓப்பன் ஆகும். சில டைம் வந்து லாகின் கேட்கும், ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்களா. இதில் வந்து 2 லைசன்ஸ் இருக்கும். ஒன்று ஆன் ப்ரெமிஸ் லைசன்ஸ், இன்னொன்று ஆன்லைன் லைசன்ஸ். ஆன்லைன் லைசன்ஸ்ன்றது எஜுகேஷன் வெர்ஷன், ஆன் ப்ரெமிஸ்ன்றது சர்வர் லைசன்ஸ். இப்போ நம்ம ஆன்லைன் லைசன்ஸை நம்ம செக் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். இதில் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு டிசைட் என்விரான்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரோல் வந்து டிசைட் ரோல் அண்ட் கான்ஃபிகரேஷன்றது உங்களோட லைசன்ஸை குறிக்கும். இங்கே எஜுகேஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஆன் ப்ரெமிஸ் லைசன்ஸ் பார்க்க போகிறோம். ஆன் ப்ரெமிஸ் லைசன்ஸில் சர்வரோட நேம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஆன் ப்ரெமிஸ் லைசன்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் என்விரான்மெண்ட் வந்து மேலே இருக்க லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராப் டவுன்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோலுன்றது நீங்கள் என்ன டைப் ஆஃப் ரோல் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ ட்ராப் டவுன்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, அது வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன்றது என்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி வரும். டிராஃப்டராக, இன்ஜினியரிங்காக, ஸ்டீல் டீட்டெயிலிங். இதில் ஸ்டீல் டீட்டெயிலிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் ஃபீச்சர்ஸ் அன்லாக் ஆகிருக்கும். ஸோ அது ஸ்டீல் டீட்டெயிலிங் மோஸ்ட் ப்ரிஃபர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து விண்டோஸை தெரியும். இதில் வந்து ரீசெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, ஆல் ரீசெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதில் என்னெல்லாம் இருக்கோ அந்த லிஸ்ட் வந்து கீழே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல் மாடல்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மாடலை ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிற ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது எதுலேருந்து ப்ரௌஸ் பண்ணி எடுக்கணும்னா, லிஸ்ட் மாடல்ஸ் ஃப்ரம்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ப்ரௌஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாடலை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது வந்து லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸில் தெரியுது. நெக்ஸ்ட் டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக செலக்ட் பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட்டு ஷேட் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்லா ட்ரிம்பிள் கனெக்டில் வந்து நீங்கள் ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் சைன் இன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க, ட்ரிம்பிள் கனெக்டோட அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சைன் இன் ஆப்ஷன் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் இன் கொடுங்க. சைன் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் விசிபிளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் சைன் இன் பண்ணதுக்கப்புறம் வரும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸில் நீங்கள் எந்த மாடல் செலக்ட் பண்ணுமோ அந்த மாடலை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் ஓப்பன் ஆகிடும், டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு புது மாடல் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நேமில் வந்து நீங்கள் என்ன மாடல் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போது பிளேஸ்ன்றது என்னென்னா மாடலோட லொக்கேஷன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்றது காட்டுறது தான். நீங்கள் இதில் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் மாடல் லொக்கேஷன் சேவ் பண்ணிக்கலாம். சிங்கிள் யூஸராக மல்டி யூஸராக செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிடும், நியூ ஃபைல் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் மாடலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, ஆல் மாடல்ஸில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டர் வச்சுருக்கிறீங்களோ, அதாவது ஃபைல் இருக்கிற ஃபைலை வந்து நேவிகேட் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க, உங்களுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன விண்டோ இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 3D வியூவில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ ஓப்பன் ஆகிடும். சில டைம் கிரிட் தெரியாமல் இருக்கும். கிரிட் எப்படி விசிபிள் ஆக்கணும்னா, நீங்கள் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட் செலக்ட் ஆகிருக்கும், மேலே தெரியுது பாருங்கள். இப்போது நீங்கள் கீழே கிரிட்டோட கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மாடிஃபை கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா, கண்ட்ரோல் இ கொடுத்ததுக்கப்புறம் மாடல் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் மாடல் வியூ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே கீழே ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு 0ன்றது பிளாக் அண்ட் 1ன்றது ஒயிட். ஸோ ஆர்ஜிபி கலர் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் மேனுவலாக இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் ஒயிட் கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டேன். ஒயிட் கலருக்கு 1, கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும்.
அதை வந்து இதை மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். 4 பாக்ஸ்லேயும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது 4 கார்னர் எண்ட்லேருந்து ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும். அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ Ctrl I கொடுத்தீங்கன்னா வியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு ஒரு மாடலை மல்டி யூசர் மாடலாக எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மாடலை மல்டி யூசர் மாடலாக எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு. அந்த மாடலை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ஓப்பன் வரும். அது ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு மல்டி யூசர் வரும். மல்டி யூசர் இருந்தால் கன்வெர்ட் டு சிங்கிள் யூசர்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், மாடல் ஓப்பன் ஆகுறது மல்டி யூசரில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு மாடலை DB1 ஃபைல் வச்சு எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் DB1 ஃபைல் மாடல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் DB1 ஃபைல்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஒரு சாம்பிள் ஒரு மாடல் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து சாம்பிள்னே நேம் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் இந்த DB1 ஃபைலை காப்பி பண்ணி போட போகிறேன். நோட் பண்ணுங்கள், இதில் வந்து நேம் வந்து எப்படி இருக்கணும்னா ஃபோல்டரோட நேம் தான் இருக்கும். சாம்பிள்னா சாம்பிள்னு இருக்கணும். இப்போது இந்த ஃபோல்டரை நான் நேவிகேட் பண்ணி உங்களோட மாடல் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் டெக்லா ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு ஃபைலில் போய்கிட்டு ஓப்பன் கொடுத்து ஆல் மாடல்ஸில் கொடுத்து ப்ரௌஸ் பண்ணி இந்த ப்ரௌஸ் பண்ண ஃபைல் எங்கே இருக்குன்னா சாம்பிள் டெஸ்க்டாப்பில் இருக்கா அதை செலக்ட் பண்ணோன்னே இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ டெக்லாவில் இது ஓப்பன் ஆகிடுச்சு. நோட் பண்ணுங்கள், இப்போ வந்து நான் மறுபடியும் அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபோல்டரை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வெறும் DB1 ஃபைல் மட்டும்தான் அதில் போட்டிருந்தேன். ஆனால் மிச்சம் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம DB1 ஃபைல் மட்டும் இருந்தால் போதும், மிச்சம் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே அது க்ரியேட் ஆகிடும். கஸ்டம் மேட் மட்டும் க்ரியேட் ஆகுது. அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் செட் ஆகிடும். நம்ம வந்து எல்லா டைப்லேயுமே நான் வந்து ஒரு ஃபோல்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். தட்ஸ் இட் கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோ.